ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம எப்படி பொடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரேஷன் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு போட்டுட்டு அது 2 முறை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு 2 கப் அளவு தண்ணீர் ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன் குக்கரில். உங்களுக்கு ஒரு விசிலில் பருப்பு வேகாது அப்படின்னா நீங்கள் 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி காய்களும் ஆட் பண்ண போகிறேன். காய்கள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். இன்றைக்கி பொடியாக கட் பண்ண கேரட் 2 கேரட், ஒரே ஒரு முருங்கைக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பற்கள் 5லேருந்து 6 எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறோம். பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இருந்து சேர்த்து போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சள் பூசணி இருந்ததுன்னா மற்ற எந்த காயுமே நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. காய்களே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ காய்கள்லாம் போட்டுட்டு பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்காக நாங்கள் எப்போவுமே எண்ணெய் சேர்ப்போம். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எந்த குக்கிங் ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் வேக வைக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரத்திலே போட்டு கூட இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ அது வெந்து ஒரு விசில் வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/4 கப். நீங்கள் சின்னதாக இருந்தது வெங்காயம்னா முழுசாக கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது ஒரு 3லேருந்து 4 தக்காளி, ரொம்ப சின்னதாக இருந்தால் 4 தக்காளி, பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழைவாக வெந்துருச்சு. இப்போது காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பொடி போட போகிறோம். பொடியிலையும் மிளகாய் சேர்த்துருக்கோம், ஆனால் அதில் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கும். அதனால் முதல்ல மிளகாய்த்தூள் அளவாக சேர்த்துட்டு அந்த பொடி வந்து இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதிலையே சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கலவையை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை வந்து பருப்போடு போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்போ ஒரு பச்சை வாடை அடிக்கும், நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தான் நீங்கள் பருப்பு கூட சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி அளவாக தான் ஊற்றிருந்தோம், அதனால் இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த சாம்பார், அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பருப்பு கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற இட்லி சாம்பார் பொடியை மீதி 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே போடக்கூடாது, திட்டாக அப்படி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கடைசியில் சேர்க்கும் போது தான் வாசமாக இருக்கும். இப்போ வாசத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கவே இல்லை, ஏன்னா அப்போ தான் கலர் வந்து கடையில் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கலர் அழகாக பிரைட்டாக கிடச்சிரும். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் மினி இட்லிக்கு இல்லை வடைக்கு, நார்மலாக இட்லிக்கே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கன்னா மினி இட்லிக்கெலாம் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி மினி இட்லிக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். அப்படி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த வீட்லேயே அரைச்ச இட்லி சாம்பார் பொடி தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.